அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ ஒருத்தர் மது அருந்துறாரு. அவர் தொடர்ந்து மது அருந்திக்கிட்டே இருந்து அந்த மது அருந்ததுனால அவருக்கு கல்லீரல் பாதிப்பு, நோய் பாதிப்பு ஏற்படுது. இப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் மதுவை முழுமையாக விட்டுடுங்க. இப்போ அவர்கிட்ட போய் கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? மதுவை ஃபுல்லாக விட்டுருங்க, முழுமையாக நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை இல்லை மதுவை குறைச்சிங்க அப்படின்னு சொல்லுவோமா? அதே போல தான் புகைப்பிடிக்கிறவங்க, அவங்க புகைப்பிடிக்கிறதுனால நுரையீரல் பாதிப்பு ஏற்படுது. அதனால் நிலைமை மோசமாக ஆகுது. இப்போ அவங்ககிட்ட போய் புகைப்பிடிக்கிறத விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை புகைப்பிடிக்கிறத குறைச்சிங்க அப்படின்னு சொல்லுவோமா? மேலே 2 பார்த்த புகைப்பிடித்தலும் மது அருந்தலுக்கும் முதல்ல சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, முழுமையாக இதோட விட்டுடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த இனிப்பு, நீரிழிவு நோய், உடல் பருமன் நோய் இருக்கவங்கிட்ட போய் நீங்கள் இனிப்பை விட்டுடுங்கன்னு சொன்னால் அவங்க மனசு ஏன் ஏற்றுக்க மாட்டுது? அதுக்கு அவங்க முக்கிய காரணம், மனதை ஆட்டுவிக்கும் மூளை தான் முக்கிய காரணம். அதுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை லயிச்சு செய்யும். அதேமாரி அதுக்கு பிடிச்சது தான் குளுக்கோஸ் இனிப்பு ரத்தத்தில் குளுக்கோஸ் ஜிவ்வுன்னு ஏறும். ஸோ அது ரொம்ப பிடிக்கும். இப்போ குழந்தைய திருவிழாவில் தொலைச்சிட்டோம். அந்த திருவிழாவில் தொலைஞ்ச குழந்தைய எப்படி தேடுறோமோ அதுபோல் மூளை இனிப்பை தேடி 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 சாப்பிடும். இப்போ இந்த சுகர் நோயாளிகளுக்கு இனிப்பு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் இனிப்பு அரை இனிப்பு தாங்க, கால் இனிப்பு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி இன்னொரு சில விஷயம் சொல்லுவாங்க. என்னென்னா, இனிப்புலாம் சாப்பிட்றதில்லைங்க. இப்போ வெல்லம் தாங்க சாப்பிட்றோம், கருப்பட்டி தாங்க சாப்பிட்றோம், நாட்டு சர்க்கரை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு புது விதமாக சொல்லுவாங்க. இந்த நாட்டு சர்க்கரையும் சரி, இனிப்பும் சரி, கருப்பட்டியும் சரி, எல்லாமே ஒரே விதம் தான். அதனால் எதுவுமே எடுக்கக்கூடாது. எடுத்தால் நம்ம எப்போ அந்த முழுமையாக அந்த இனிப்பு சார்ந்த பொருட்களையும் அதுமாரி அதிக மாவுசத்துள்ள பொருட்களையும் எப்போ குறைக்கிறோமோ அப்போ தான் அந்த சர்க்கரை நோயானுக்கு ஒரு வழி பிறக்கும். எப்போ இந்த இனிப்பு சார்ந்த பொருட்களையும் அதிக மாவுச்சத்துள்ள பொருட்களை குறைச்சிட்டு மாவுச்சத்து குறைவான பொருட்களையும், காய்கறிகளையும், மாமிசங்களையும், கடல் சார்ந்த உணவுகளையும், கொழுப்பு குறைந்த உணவுகளையும், சத்தான கொழுப்புன்னு இருக்குது, அந்த சத்தான கொழுப்பு சேர்ந்த உணவுகளை கரெக்டான சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண முடியும். சுகரை படிப்படியாக குறைக்க முடியும். அதே மாதிரி உடற்பயிற்சி, சைக்கிள் ஓட்டுதல், நடைப்பயிற்சி, இதை மாதிரி பயிற்சிகளை கொண்டு இந்த காய்கறி சத்தான உணவுகளை சாப்பிட்டு இனிப்பு முற்றிலுமாக ஒழிச்சா சுகர் நோயை கட்டுப்பட்டு கொண்டு வரலாம். நன்றி.